எல்லாம் நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து வந்து ஃப்ளவர் மார்க்கெட்டில் இதுக்கு கேஆர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். அது வந்து பெரிய வேலை ஆகுது. எப்படி அரேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ளவர் வாஷில் வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த பன்ச்சு எடுத்துப்போம். நம்ம வாங்கிட்டு வந்து எப்போ நமக்கு டைம் இருக்கோ அதனால தண்ணியில் நான் வந்து போட்டுட்டேன் மாறிடும் அப்படின்றதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த கட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ இருந்தது பஞ்ச பிடிச்சோடனே நிறையா இருக்குது. இவ்வளோ இருக்கு. என்ன ஒரு ப்ளசண்டான கலர். இது வாஸ்து கூட நமக்கு இந்த கலர் வந்து ஒரு வாஸ்து கலர் கூட நமக்கு வீட்டில் நமக்கு வச்சுட்டோம்னா நமக்கு நல்லா ஒரு பாசிட்டிவ் வந்து ஒரு இது கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால இந்த கலர் வந்து நான் செலவு. இது ஒரு வைப்ரண்ட் கலர், அதனால இதையும் நான் வந்து செலக்ட் பண்ணேன். இது எல்லோ. இது ஜஸ்ட் வந்து 20 rupees தான். இந்த நல்லா தான் இருக்கு. ஆனால் கலர் ஒரு மாதிரி லைட்டாக இருக்கிறது. கலர் தெரியல கரெக்டாக. ஓகே, எனிவே இது ஃபுல்லாக நல்லா அப்படி செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் கட்டிங் இட் இஸ் cross. Always cross. எதனால் இப்படி கிராஸ் பண்ணி கட் பண்ணணும்? அப்போ தான் தண்ணி அழுகி போவாமல் இருக்கும். சரி, இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அன்ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்போ தான் ஒரு பஞ்ச் மாதிரி அழகாக தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து நம்ம ஈவனாக நம்ம கட் பண்ணிவிட்டு இது கிராஸ் கட்டிங் பண்ணணும். இங்கே வந்து ஒரு இலை கூட இருக்கக்கூடாது, இல்லைன்னா அழுகி போயிடுங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் வாஷ்லையா நீங்கள் வந்து எதில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமோ அதில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம எந்தெந்த பிளேஸில் வைக்கணும் வைக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே நம்ம அது ஒரு பெரிய வேலை தான் நமக்கு. எப்படின்றத வந்து நான் அரேஞ்ச் பண்ண பிறகு நான் சொல்கிறேன். இப்போ இந்த க்ளீன் பண்ண இதெல்லாம் வந்து அழுகி போன இலை, கீழே உள்ள இலை அதெல்லாம் வந்து வெறும் காம்பு மட்டும் தான் வந்து தண்ணிக்குள்ளார இருக்கணும். தண்ணியில் வச்சு நம்ம வந்து எந்த பாட்டோ இல்லை வந்து நான் ஃப்ளவர் வாஷ் எங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணணுமோ அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பெங்களூர் கிளைமேட்டுக்கு வந்து அங்கே குளிர் நாளில் வந்து இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது 1.5 மாதம் கூட ஒரு டைம் வாங்கி வச்சா இருக்கும். ஆனால் வந்து நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு வந்து இது அந்த அளவுக்கு இருக்காது. ஏசி ரூமாக இருந்தால் கொஞ்சம் தாங்கும். அந்த ஊரனால தாங்குது இது. இது வந்து நம்ம அப்பப்போ வந்து செக் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து ஏதாவது அழுகி இருக்குதா, காஞ்சி போயிருக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து தண்ணியும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம செக் பண்ணி இதை வந்து நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும். நம்ம இது ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போதே வந்து நம்ம வந்து அதுவும் வந்து நம்ம வந்து டிவி கிட்ட வச்சோம்னா வந்து அந்த டிவியில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் இது அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ பார்த்துட்டு நம்ம டிவி ரேடியேஷன் பார்த்தோம்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு இருக்காது. நமக்கு வந்து மனசுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு இதுவாகவும் இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மட்டன் சிக்கன் வாங்குற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து பெருசாக இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சென்னைக்கு நமக்கு இது அந்த அளவுக்கு பெருசாக வந்து கிடைக்காது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். வந்து வீட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸை வந்து நாம் வந்து வீட்டில் பூக்கிற பூவை வந்து அதை நாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இது மாதிரி